Good morning. Let us learn future perfect continuous tense in today's class, right? So it is the 12th tense. Future perfect continuous tense. So far we have learned 11 tenses. Let us go for the 12th one, right? What are the auxiliary verbs will you use for future perfect continuous tense? So for active voice, will have been. Then which form of the main verb should be used here? Fourth form of the main verb, right? Let us go for the keywords. The words which are used mostly in this tense are called keywords. What are those? By the beginning, by the middle, by the end, by this time, etc. Right? Then let us go for the definition. Where will you apply future perfect continuous tense? It is used to express an action that began in the past and gets a position at some time in future and has a chance to continue even after that. கடந்த காலத்தில் துவங்கிய செயல் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்து மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புள்ள செயல்களை குறிப்பிட பார்க்கலாம். So where will you apply future perfect continuous tense? It is used to express an action that began in the past, gets a position at some time in future, and has a chance to continue even after that. Let us see the definition in Tamil. வரையறை பயன்பாடுன்னு சொல்கிறோம், ரைட்? கடந்த காலத்தில் துவங்கிய செயல் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்து மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புள்ள செயல்களை குறிப்பிட. So, it is used to express an action that began in the past, gets a position at some time in future, and has a chance to continue even after that. கடந்த காலத்தில் செயல் துவங்கியிருக்கணும். அப்படி துவங்கிய செயல் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நிலையை அடைந்து மேலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கணும். அந்த மாதிரி செயல்களை குறிப்பிடுகிற பொழுது நீங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். Let us see some examples. So, அடுத்த ஆண்டு துவக்கம் வந்தால் என் தந்தை இந்த நிறுவனத்தில் 20 ஆண்டு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அடுத்த ஆண்டு துவக்கம் வந்தால்
துவக்கம் வந்தால் என் தந்தை இந்த நிறுவனத்தில் 20 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ரைட். இன்னும் 20 ஆண்டு காலம் ஆகலை. 20 ஆண்டு காலம் முடிவடையணும்னா எப்போ வரணும்? அடுத்த ஆண்டு துவக்கம் வரணும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 19.25 வருஷம் தான் ஆயிருக்கு. ஸோ செயல் கடந்த காலத்தில் துவங்கியிருக்கு. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அடுத்த ஆண்டு துவக்கங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம், எதிர்காலம். அதில் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையுது. 20 ஆண்டு காலம் அப்படிங்கிற நிலையை அடையுது. அதுக்கு மேலேயும் தொடர்ந்து வேலை செய்வார். ஸோ இந்த பயன்பாட்டின் அடிப்படையில் எந்தெந்த செயல்களெல்லாம் வருகிறதோ அதற்கெல்லாம் நம்ம எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். ரைட். And already I told you, whenever you make a sentence, you have to follow the sentence pattern. So what is the sentence pattern? For active voice, subject, auxiliary verb, main verb, extension, at the end full stop. Right? So this is the sentence pattern for active voice. Right? So இப்போது யார் வேலை செய்து கொண்டு இருப்பா? இதில் சப்ஜெக்ட் யார்? என் தந்தை. அப்போ மை ஃபாதர். ரைட். எங்கள் அப்பா என்ன செஞ்சிட்ருப்பார்? My father போட்டாச்சு. Then auxiliary verb. Then will have been is the auxiliary verb. So my father will have been. Next main verb. Which form of the main verb? Fourth form of the main verb. இங்கே என்ன செயல்? வேலை செய்து கொண்டு இருப்பது. வேலை செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஒர்க். அப்போ ஒர்க்கோட ஃபோர்த் ஃபார்ம் என்ன? ஒர்க்கிங். ஸோ மை ஃபாதர் will have been working. என் தந்தை வேலை செய்து கொண்டு இருப்பார். எவ்வளோ நாளாக வேலை செஞ்சிட்ருப்பார்? 20 ஆண்டு காலமாக. அப்போது for 20 years. எங்கே? இந்த நிறுவனத்தில். ஸோ in this concern. நிறுவனத்துக்கு என்ன இங்கிலீஷில்? concern. ஸோ in this concern. CRN. Right? So my father will have been working in this concern for 20 years. எப்போ வந்தா? அடுத்த ஆண்டு துவக்கம் வந்தால். ஸோ by the beginning of next year. நல்லா கவனிங்க. My father's subject will have been, auxiliary verb, working, main verb. These are all extension. At the end, full stop. You can bring the extension in the beginning too. By the beginning of next year, my father will have been working in this concern for 20 years. அப்படியே சொல்லலாம். No problem at all. Adjunct can be fixed at any place in a sentence. எக்ஸ்டென்ஷனில் வரக்கூடிய அட்ஜென்ட் வாக்கியத்தில் எங்கே வேணால் வரும். ஆரம்பத்தில் வரும், நடுவில் வரும், இறுதியில் வரும். ஸோ there is no problem at all. Right? Let us go for the next example. நாங்கள் இந்த வீட்டில் மே 2025 வந்தால் 10 ஆண்டு காலமாக வசித்து கொண்டு இருக்கிறோம். யார்? நாங்கள். ஸோ இப்போது we சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? auxiliary verb. ஸோ we will have been. ரைட். அடுத்தது நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? வசித்து கொண்டு இருக்கிறோம். வசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? live. ஸோ இப்போது we will have been living. நாங்கள் வசித்து கொண்டு இருக்கிறோம். எங்கே? இந்த வீட்டில். அப்போ in this house. ஸோ we will have been living in this house. நாங்கள் இந்த வீட்டில் வசித்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ நாளாக வசிச்சுட்ருக்கோம்? for 10 years. இந்த 10 வருஷம் எப்போ வரணும்? அடுத்த மே வரணும். by May 2025. So by May 2025, we will have been living in this house for 10 years. இப்போது 9 வருஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகணும். ரைட். then only it will be completed. அது முடியும். ரைட். so let us go for the third example. அவள் மாலை 6 மணி வந்தால் தேர்வுக்காக 6 மணி நேரமாக தயார் செய்து கொண்டு இருக்கிறாள். இப்போ டைம் 5 மணி தான். ஸோ 6 மணி வந்துச்சுன்னா அவள் எவ்வளோ நேரமாக தயார் செஞ்சிட்ருக்கா? 6 மணி நேரமாக தயார் செஞ்சிட்ருக்கா. அதுக்கு மேலேயும் தொடரும். ரைட்.
கடந்த காலத்தில் துவங்கிய செயல் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்து மேலும் தொடரும். ரைட்? ஸோ யார்? அவள். சப்ஜெக்ட் ஷி. அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் என்ன பண்ணணும்? will have been. ஸோ ஷி will have been. அவள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாள்? தயார் செய்து கொண்டு இருக்கிறாள். தயார் செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ரிப்பேர்ட் ஆஃப் ஃபோர்த் ஃபார்ம் ப்ரிப்பேரிங். ஸோ ஷி will have been preparing. எதற்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறாள்? தேர்வுக்காக. when you mention the reason you have to use for. So for the examination. So she will have been preparing for the examination. எவ்வளோ நேரமாக தயார் செஞ்சிட்ருக்கா? for 6 hours. for 6 hours. எப்போ வந்தா? by 6 this evening. by 6 this evening. Right? So she will have been preparing for the examination for 6 hours by 6 this evening. Or by 6 this evening, she will have been preparing for the examination for 6 hours. அதுக்கு மேலேயும் தொடரும். Right? Let us go for the next example. அவர்கள் மாலை 3 மணி வந்தால் 5 மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரைட்? ஸோ இப்போது யார்? அவர்கள். தே வந்து என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்ப் என்ன? தே will have been. ஸோ தே will have been. அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ தே will have been playing. What will they have been playing? Cricket. ஸோ தே will have been playing cricket. எவ்வளோ நேரமாக விளையாடிட்டு இருக்காங்க? for 5 hours. for 5 hours. for 5 hours. ஸோ 5 மணி நேரமாக அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் கிரிக்கெட்டு. எப்போ வந்து 5 மணி நேரம் முடியுது? by 3. இப்போ மணி 2 தான். ஸோ by 3 this afternoon. this afternoon. Right? So they will have been playing cricket for 5 hours by 3 this afternoon. Right? ஸோ 9 மணிக்கு ஆரம்பித்தாங்க. இப்போது 10 மணிக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ மணி 2, 4 மணி நேரமாக விளையாடிட்டுருக்காங்க. 3 மணி வந்துச்சுன்னா 5 மணி நேரமாக விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு நிறைவை குறிப்பிடுவதற்கு நம்ம எந்த டென்ஸ் பயன்படுத்துகிறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட்? லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நான் மே 2025 வந்தால் அல்லது ஜூன் 2025 வந்தால் 20 ஆண்டு காலமாக ஆங்கில ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லது 30 ஆண்டு காலமாக ஆங்கிலம் ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறேன். ரைட்? ஸோ யார்? நான். ஐ. ஸோ ஐ வந்து என்ன போடணும்? ஐ will have been. ஸோ ஐ will have been என்னவா இருந்து கொண்டிருக்கிறேன்? ஆங்கில நல்லா கவனிக்கணும். இங்கே ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன்னு வரல, ஆங்கில ஆசிரியராக இருந்து கொண்டு இருக்கிறேன்னு தான் வந்திருக்கு. அப்போது ஐ will have beenனா என்ன அர்த்தம்? நான் இருந்து கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இங்கே மெயின் வேர்ப் இல்லை. மெயின் வேர்ப் இல்லைன்னா மெயின் வேர்ப் வராது. ரைட்? ஸோ ஐ will have been என்னவாக இருந்து கொண்டு இருக்கிறேன்? an English teacher. ஸோ ஐ will have been an English teacher. ஸோ நான் ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளோ நாளாக? for 30 years. for 30 years. இந்த 30 வருஷம் எப்போ முடிவடையுது? by June 2015. by June 2025. by 2025 June. or by June 2025. Right? So I will have been an English teacher for 30 years by June 2025. ஸோ 95 இந்த வேலை ஆரம்பித்தது. இப்போ 2025 வந்துச்சுன்னா நான் எத்தனை வருஷமாக ஆங்கில ஆசிரியராக இருந்து கொண்டு இருக்கிறேன்? 30 years. இப்போது 29 வருஷம் தான் இருக்குது. ரைட்? அப்போ கடந்த காலத்தில் துவங்கிய செயல் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நிலையை அடைந்து மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புள்ள செயல்களை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்துகிறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெவர் ஃபர்கெட், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும். Exercise sentences have been given in the link. Please do exercise. And the answer key for the last class has also been given in the link. Please utilize it. Let us meet in the next video. Thank you.